நாம பண்ற பெருவாரியான தப்புகளுக்கு காரணம் நாம இல்லை. நாம பண்ற பெருவாரியான தப்புகளுக்கு காரணம் நாம இல்லை. இந்த நாட்டில் 2 பேர் ஆராய்ச்சி பண்ணாங்க உலகம் முழுக்க தேடி தப்புகளுக்கு என்ன காரணம். கார்ல் மார்க்ஸ் ஒரு பெரிய சிந்தனையாளர். கார்ல் மார்க்ஸ் எல்லாத்துக்கும் என்ன காரணம் பண்ணா, எவ்வளோ தப்புக்கும் தனி மனுஷன் காரணம் இல்லடா, சொசைட்டி தான் காரணம். சமூக அமைப்பு அப்படின்னு எல்லா பழியும் சொசைட்டி மேல தூக்கி போட்டார். யாரு? கார்ல் மார்க்ஸ். இன்னொரு ஆள் புறப்பட்டான். யாரு? சிக்மண்ட் ஃப்ராய்டுன்னு பேரு. அவன் என்ன சொல்லிட்டான், டேய் எந்த தப்புக்கும் எவனுமே காரணம் இல்லைன்னா அவனுடைய ஆழ்மனம் தான் காரணம், வேற யாருமே காரணம் இல்லை. ஆழ்மனத்துக்கு நீ பொறுப்பேற்க முடியாதுன்றான். ஆழ்மனதுக்கு நீ பொறுப்பேற்க முடியாது, அது உன் கண்ட்ரோல்ல இல்லை. அதனால எவன் தப்புக்கு எவனும் பொறுப்பேற்க வேணாம்ட்டான். யாரு? சிக்மண்ட் ஃப்ராய்டு. ஏன்? இப்ப யாரோ ஒருத்தன் கடிச்சுட்டான்னு வச்சுங்க, ஏன்டா கடிச்சேன்னா அதெல்லாம் கேட்காதீங்க சார், அவனுக்குள்ள ஒரு நாய் உட்கார்ந்துருக்கு, அது இப்பதான் தன்னுடைய சுயரூபத்தை காமிச்சது, அதுக்கு அவன் தப்பு இல்லை சார், அது உள்ள இருக்க நாயை தான் நீங்க அரெஸ்ட் பண்ணணும். இப்ப என்ன பண்ணிட்டா, எல்லா தவறுகளையும் தனி மனிதனுடைய ஆழ்மனம்னு சிக்மண்ட் ஃப்ராய்டு நகர்த்திட்டாரு. கார்ல் மார்க்ஸ் சொசைட்டி நகர்த்திட்டாரு. அப்ப என்ன அர்த்தம், எவனுமே தப்புக்கு பொறுப்பேற்க மாட்டான், எல்லாம் சொசைட்டி காரணம், எல்லாம் ஆழ்மனம் காரணம். எப்படி நீங்க ஜெயிப்பீங்க? இப்ப பாருங்க, நமக்கு உள்ளிருக்கிற ஆழ்மனத்தின் தவறுகளுக்கு நாம் பொறுப்பேற்க முடியாது. நல்ல உண்மைதான். இதுக்கு நான் உதாரணம் சொன்னேன். எங்க சொன்னேன் ஞாபகம் இல்லை. ஒரே உதாரணம் நான் ரிப்பீட் பண்றேன். இந்த 5 நாள் பேச்சுல எதையும் ரிப்பீட் பண்றேன். இந்த ஒரு இடத்துல மட்டும் நான் ரிப்பீட் பண்றேன். சிக்மண்ட் ஃப்ராய்டு பத்தி ஒரு செய்தி, நான் படிச்ச செய்தி. சிக்மண்ட் ஃப்ராய்டு ஒரு நாள் ஒரு கடை வீதியில நடந்தது. சிக்மண்ட் ஃப்ராய்டு தான் உளவியல் பகுப்பு ஆய்வாளர்களின் தந்தைன்னு பேரு. சைக்காலஜியில மனசு ஆராய்ச்சி பண்றதுல ஒரு பிதாமகனா விளங்கியவர் சிக்மண்ட் ஃப்ராய்டு. நான் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டேன். இவர் என்ன பண்றாரு, கடற்கரையில் ஒரு வீதி வழியா போயிட்டு இருக்கிறாரு சிக்மண்ட் ஃப்ராய்டு. போயிட்டு இருக்கும் போது அங்க ஒரு அழகான பொண்ணை பார்த்துட்டாரு. கொஞ்சம் முன்னாடி போறத பார்த்துட்டாரு. உடனே ஃப்ராய்டுக்கு என்ன தோணுதுன்னு கேட்டா, நம்ம போய் ஏன் தொட்டு பார்க்க கூடாதுன்னு தோணும். யாருக்கு? சிக்மண்ட் ஃப்ராய்டுக்கு அது சம்பந்தமே இல்லாத பொண்ணு, ஆனா நம்ம போய் அதை ஏன் தொட்டு பார்க்க கூடாதுன்னு தோணுச்சு பாருங்க. அவருக்கு வெட்கமாய் போச்சு. அவர் வயசு அப்பவே 50க்கு மேல. அதாவது தப்பு பண்றதுக்கு வயசுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சா. 50 வயசுக்கு மேல சிக்மண்ட் ஃப்ராய்டுக்கு. அதை விட நான் ஒரு சொன்னா கோச்சு கூடாது, வயசு ஆக ஆக தப்பு சில பேர் ஃபாஸ்டா பண்ணுவான். இனிமே நமக்கு சான்ஸ் கிடைக்குமா கிடைக்காதோ அப்படின்னு. சின்ன பையன் கூட யோசிச்சு நிதானமா தப்பு பண்ணுவான். ஆனா அவங்க அப்படி இல்லை, அவசரமா தப்பு பண்ணுவான். அதுக்கு செஞ்சுட்டா என்ன பண்றதுன்னு வேக வேகமா தப்பு பண்ணுவான். அதை தள்ளி வைங்க. இந்த சிக்மண்ட் ஃப்ராய்டுக்கு 50 வயசுக்கு மேல கிழமை. எனக்கு 65 கிழமை தானே. சிக்மண்ட் ஃப்ராய்டுக்கு 50 வயசுக்கு மேல. இவன் கூட்டத்துல போகும்போது என்ன பண்ணா, முன்னாடி ஒரு அழகான பொண்ணை பார்த்தான். போய் தொடரணும்னு தோணுச்சு. உடனே அவர் நினைச்சாரு, நான் யார்? உளவியல் மனையியல் பகுப்பு ஆய்வாளர்களின் தந்தை. நான் எவ்வளவு பெரிய சைக்காட்ரிஸ்ட், நான் எவ்வளவு வயசான ஒருத்தர், எவ்வளவு பெரிய கல்விமான், எவ்வளவு பெரிய புத்திசாலி, எவ்வளவு பெரிய ஆராய்ச்சி பண்ற அறிவுடையவர். நான் இந்த தப்பை பண்ணலாமான்னு தன்னைத்தானே திட்டிட்டு இருக்கும் போதே தொட்டுட்டோம். அதான் சிக்கல். இவ்வளவு யோசிச்சுட்டு இருக்கும் போது பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸிக்யூட்டட் போய் தொட்டுட்டேன். அப்புறமா ஐயோ என் புத்திய செருப்பால் அடிக்கும். ஏன் இந்த காரியத்தை நான் பண்ணினேன்? நான் இது தப்புன்னு தானே நினைச்சேன், அப்புறம் ஏன் நான் பண்ணினேன்? இதை யோசிக்கும் போதுதான் சிக்மண்ட் ஃப்ராய்டு ஆழ்மனத்தினுடைய ஆற்றல்களை பற்றி சிந்திச்சு அப்புறமா ரொம்ப அதிகமா ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சார். என்ன தெரியுமா, உன்னுடைய அறிவு எவ்வளவுதான் நல்லது கெட்டது என்று பகுத்து ஆராய்ந்து சொன்னாலும் உன்னுடைய ஆழ்மனத்தின் பிடிவாதமான போக்கை உன்னால் ஒருபோதும் மாற்ற முடியாது. இப்ப நான் அந்த மாதிரி பெரிய தப்பு பண்றது இல்லைங்க. இந்த ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவேன். என் ஒய்ஃபு நாட்டுக்கா கேட்பாங்க, ஸ்வீட் இருக்கு வேணுமா அப்படின்னு கேட்பாங்க. என்னத்துக்கு அது சாப்பிட்டா வெயிட் போடும் அப்படிலாம் சொல்லிட்டு பால் கொடுக்கும். நான் அப்புறம் யோசிச்சு பார்ப்பேன், என்னது புத்தி கட்டத்தனம், இது வெயிட் போடுது, கொலஸ்ட்ரால் வருது, கொலஸ்ட்ரால் மாத்திரையை சாப்பிட வேண்டியிருக்கு, எல்லாம் தோணுது சார். ஸ்வீட் உள்ள போயிருச்சு, அதுக்குள்ள கரைஞ்சாச்சு. இதோட நிறுத்திட்டா பரவாயில்ல, இன்னும் ஏதாவது இருக்கா அப்படின்னு நேர கேட்குது. மறுபடியும் இன்னொரு ஸ்வீட் இருந்தா பரவாயில்ல அப்படின்னு கேட்குது. இப்ப என்ன எதனால இது நடக்குது? நான் எப்படி அந்த தப்பு பண்றேன்? இதான் சிக்கல். என்னுடைய தவறுகள் என் மூலம் நடத்தப்படுகிறதே ஒழிய, நல்ல கவனிங்க, என்னுடைய தவறுகள் என் மூலம் நடத்தப்படுகிறதே ஒழிய என்னால் நடத்தப்படவில்லை. கோர்ட்ல ஒத்துக்குவாங்களா? ஜட்ஜி கிட்ட போய் நான் ஒன்னும் பண்ணலீங்கோ, நம்ம ஆழ்மனம் தான் இந்த சேட்டை எல்லாம் பண்ணுதுங்கோ, நீங்க சிக்மண்ட் ஃப்ராய்டு எல்லாம் படிக்கலையா? ஜட்ஜ
பார்த்து படிங்கோ, படிச்சு இதுவே ஜட்ஜா வந்து உட்காருங்கோ, சிக்மண்ட் ஃப்ராய்ட் எழுதியிருக்கிற எல்லாம் ஆழ்மனம் தான் காரணம் அப்படின்னா அவர் சொல்லுவார், என் சட்ட புத்தகத்துல எழுதியிருக்கிறான், உனக்கு 7 வருஷம் உள்ள போட சொல்லி என் புத்தகத்துல எழுதியிருக்கான், அதை நீ படிக்கிறியா, போடு, நீங்க உள்ள போடுவார். சார் இப்ப என்ன சிக்கல் தெரியுமா? மனிதன் தவறு செய்கிறான், மனிதன் பிழை செய்கிறான், மனிதன் மிருகமாய் நடந்து கொள்ளுகிறான், மனிதன் குற்றங்கள் செய்கிறான், கொடுமையில் கொடுமை, ஆனால் அவன் செய்யவில்லை. அப்ப இந்த சமூகத்தை எப்படி சார் காப்பாற்றுவீங்க? அவன் பண்ணல, அவனுடைய ஆழ்மனம் அவ்வளவு வலிமையுடையதா அந்த காரியத்தை பண்ணுது. இப்ப இந்த ஆழ்மனத்தை நீங்க எப்படி மாற்றி அமைப்பீங்க? இப்போ கண்ணு சரியில்லைன்னா லேசர் ட்ரீட்மெண்ட் பண்றான், உங்களுக்கு மூக்கு சரியில்லைன்னா போனல எடுத்து விட்டுறான், உங்களுக்கு காட்டு கேட்கலன்னா அதுக்கு ஒரு ஏரிங் போட்டு விட்டுறான், என்னெல்லாமோ பண்றான், வெளியில இருந்து எல்லாம் ஆபரேஷன் பண்ணி ரொம்ப சரி பண்ணி விட்டுறான், என்னமோ பண்றான் வச்சுக்கோங்க. மனசு போனலா இருக்கு, ஏன்னா என்ன பண்றது? உள்ள பூந்து ஏதாவது பண்ண முடியுமா? ஒன்றும் பண்ண முடியல, சுலபத்தில் அதை பண்ண முடியல. அப்ப என்ன பண்றது? இந்த மனித குலத்தின் தவறுகளுக்கு ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கு. மனித குலத்தின் தவறுகளுக்கு ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கு. என்ன தீர்வு? தவம். தவத்தை தவிர வேற ஒண்ணுமே இல்லை. நீங்க எப்படி how to purify mind, உங்களுடைய ஆழ்மனத்தை வென்று நீங்க வெளியில வரணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும்? தவம் பண்ணணும். இப்போ தவம் என்பது ஒரு காலத்துல எப்படி பண்ணாங்க? காட்டுல மேட்ல ரிஷிகள் போய் உட்கார்ந்து பொறிபுலனை எல்லாம் அடக்கி மூச்சை எடுத்து பூரகம் ரேசகம் கும்பகம் எல்லாம் ட்ரை பண்ணி அப்புறம் குண்டலினியை இங்கிருந்து மெதுவா எழுப்பி மேல கொண்டு வந்து மகரிஷி எழுதுறார், முறைப்படி பூரகம் ரேசகம் கும்பகம் செய்து ஒருவன் குண்டலினியை சிரசுக்கு எழுப்ப வேண்டும் என்று சொன்னால் குறைந்தபட்சம் 15 வருடங்கள் ஓடிவிடும். குறைந்தபட்சம் 15 வருடங்கள் ஓடிவிடும். ஏன்னா எல்லாம் கரெக்டா போய் டிராவல் ஆகி மேல போறதா 15 இயர்ஸ். அது வரைக்கும் பிரம்மச்சரிய ஒழுக்கத்தோட நீ இருக்கணும். அப்படிலாம் இருந்தாதான் இந்த சக்சஸ்ஃபுல்லா இதை பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில மனுஷனை போய் தவம் பண்ணுன்னா 15 வருஷம் பிரம்மச்சரியத்தை காத்து எவன் தவம் பண்ணுவான்? சிக்கல் இருக்கா இல்லையா? அப்ப அவர் சொல்றாரு, இதை வேறு ஒரு வகையில் மக்களுக்கு வழங்கினால் அவர்கள் எளிமையாக இந்த சிக்கலில் இருந்து வெளியே வருவதற்கான வாய்ப்பு. எப்படி? குரு தான் பெற்ற உயிராற்றல் அதுல ஒரு கோடியில ஒரு பங்கோ லட்சத்துல ஒரு பங்கோ அவர்கள் மீது பாய்ச்சி உடனடியாக குண்டலினியை நேரா சிரசுல தூக்கி வச்சாச்சு அப்படின்னு சொன்னா அவருடைய போக்கு மாறுதல் அடையும். என்ன மாறுதல் அடையும்? இது மாதிரி மூலாதார சுவாதிஷ்டானத்துல நிக்கல, அநாகதம் நிக்கல, மணிப்பூரகத்துல நிக்கல, விசுத்தி ஆக்ஞையில நிக்கல, நேரா துரியத்துக்கு வந்துருச்சு. அப்படி மேல போயிடுச்சுன்னு சொன்னா இந்த தவறுகள் செய்ய வேண்டும் என்ற எண்ணம், பிழையான ஒரு வாழ்க்கை, ஆழ்மனத்தினுடைய சேட்டை, இதுல இருந்து அதை மேல லிஃப்ட் பண்ணிடலாம். அப்ப நீண்ட காலம் காட்டில் போய் மேட்டில் போய் செய்ய வேண்டிய தவத்தை மனித குலத்தின் நன்மை கருதி 15 வருடங்களில் செய்கிற வழக்கத்தை 15 நிமிடங்களில் செய்வதாக மாற்றியதுதான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியினுடைய இந்த தவம். அவங்க ஆடிக்கும் போது சொல்லுவாங்க, தவம் துரியத்தில் அப்படின்பாங்க. ஸ்ட்ரைட்டா கொண்டு நிர்தேஷ் புரிஞ்சு போச்சு. அப்ப அந்த மனிதனுக்கு தீய எண்ணங்கள் வர முடியாது, ஆழ்மனத்தினுடைய சேட்டைகள் அங்க நிகழ முடியாது. 15 வருஷம் பாடுபட்டு ஒருத்தாடே. இதுல வேற அப்பப்போ நம்ம சாமியாரெல்லாம் ஃபெயிலியர் ஆயிருக்கான். விஸ்வாமித்திர தவம் பண்ணி வீணா போயிட்டான், ராவணன் தவம் பண்ணி வீணா போயிட்டான், சூரபன்மன் தவம் பண்ணி வீணா போயிட்டான். இதெல்லாம் நான் சொல்றேன், தவம் பண்ற ஐடியாவே எல்லாரும் விட்டுருவோம். சார் சூரபன்மனை விட தவம் பண்ணதான் புறாமத்தில் ஆள் இருக்காங்க, ராவணனை விட தவம் பண்ணவங்க என்ன ஆள் இருக்கிறாங்களா? இவ்வளவு கடுமையா விஸ்வாமித்திர தவம் பண்ண ஆள் இருக்குது. தவம் மட்டும் பண்ணல, தப்பும் பண்ணல. ஆமா, தவத்தை விட்டுட்டு ஒரு ஊர்வசியோடு சேர்ந்து ஒரு குழந்தைய குழந்தைய உலகத்துக்கு கொடுத்தாங்கல்ல விஸ்வாமித்திர மகரிஷி. முடிஞ்ச பட்சத்தில் தவம் பாட்டில போயிடுச்சு இல்ல. இதை விட நான் படிச்சது என்ன ஆச்சரியம்னா, இந்த காட்டுல போய் தவம் பண்ணோம்னா வெளியே வந்தோம்னா ரொம்ப அக்கிரமம் பண்ணணும். தவத்துல ஒரு ஆற்றலை சேகரிச்சுக்க வேண்டியது, வந்து மக்களுக்கு கெடுதல் பண்ண வேண்டியது, வேண்டாத கெடுதல்லாம் பண்ண வேண்டியது. அப்ப என்ன தெரியுமா அர்த்தம்? ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தவம் பண்ணி ஆற்றலை சேகரித்துக் கொண்டு வருகிற பழைய முறை ஆபத்தானது. தினந்தோறும் தவம் செய்ய வேண்டிய இந்த முறை அவசியமாகும். தினம் தவம் பண்ணணும். 15 வருஷம் காட்டுல உட்காந்து தவத்தை பண்ணிட்டு வந்தாச்சுன்னு சொன்னா அப்புறம் இல்லாத வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறான். 15 வருஷம் தவம் பண்ண யோகியமா இருக்க மாட்டேங்கிறான். கொடுமை இல்லையாது. 15 வருஷம் யோகியமா இருக்கிறான், வெளியே வந்து யோகியமா இருக்க மாட்டேங்கிறான். என் ஊர்ல சில பேர் சபரிமலை போயிட்டு வர வரைக்கும் ஒழுங்கா இருக்கான். வர்ற இன்னைக்கே தப்பு பண்ணுவான், ஏன் சுறுசுறுப்பா தப்பு பண்ணுவான். ஏன் 48 நாள் விரதம் இருந்தாச்சப்பா, அதுவே பெரிய தப்பு அப்படின்னு
நீ போயிட்டு வந்த என்ன பிரயோஜனம் இருக்கு சார்? இப்ப மகரிஷி இதை சொல்றாரு பாருங்க, இவருக்கு வேல் எங்க இருக்கு நீங்க பார்க்கணும். திருவாசகத்துல மாணிக்கவாசகர் சொல்றாரு ஒரு வார்த்தை, சித்தம் சிவமானால் செய்தனவே தவமாகும். நல்ல கவனிங்க, தவம் செய்வது என்பது வேறு, செய்தனையெல்லாம் தவமாதல் என்பது வேறு. தவம் செய்கிற போது தவறு நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா சித்தம் சிவமானால் செய்தனவே தவமாகும். சித்தம்ங்கிறதுக்கு ஒரு புள்ளி அடையாளம் சொன்னா இதுதான் சித்தம்ங்கிறதுக்கு அடையாளம். ஏன்னா இது மனம், இது புத்தி. மனமும் புத்தியும் சந்திக்கிற இந்த இடம் சித்தம். இந்த சித்தத்துல உயிர் துடிப்புல இறையாற்றல் உட்கார்ந்துச்சுன்னா சித்தம் சிவமானால் செய்தனவே தவமாகும். அவன் தப்பு பண்ண முடியாது, அதுக்கப்புறம் தவறுகள் உலகத்துல பண்ண முடியாது. அவனால லஞ்சம் வாங்க முடியாது, அவனால கற்பழிக்க முடியாது, அவனால திருட முடியாது, அவனால பல குற்றங்களை பண்ண முடியாது. அப்ப எவ்வளவு பெரிய வாழ்க்கைக்கு போறான்? காட்டிலும் மேட்டிலும் செய்ய வேண்டிய தவத்தை வீட்டில் இருந்தபடியே செய்வதற்குரிய வழிமுறையாக அவர் வடிவமைக்கிறார். அவர் என்ன சொல்றாரு? இந்த உலகத்துல பக்தி முதல் வழியாக இருக்கிறது. ஆனா மனிதன் இரண்டாவதாக தவத்தில் பிரயோகம் பண்ண வேண்டிய, பிரவேசிக்க வேண்டிய கடமை உடையவன். அது எடுத்த எடுப்புல வர்றதில்லை. அதுக்கான ஒரு வழிமுறையை தான் நான் வடிவமைக்கிறேன். ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க உறுதி, நுட்பம், சக்தி இவை அதிகமாகும். அன்று அன்று அடையும் அனுபவங்கள் எல்லாம் அறிவினிலே நிலைத்துவிடும். அன்னைக்கு அடையறதெல்லாம் அறிவுல போய் தங்கும். ஆழ்ந்து நன்று என்று கண்டபடி செயல்கள் ஆற்றும் நற்பண்பு புலன்களுக்கு அமைந்து போகும். தவம் பண்ணா என்ன ஆகும்? நல்ல காரியங்கள், நல்ல பண்புகள் புலன்களுக்கு பதியும். நன்று என்று கண்டபடி செயல்கள் ஆற்றும் நற்பண்பு புலன்களுக்கு அமைந்து போகும். என்றென்றும் கலிவிடத்தை அறிவை ஒன்றும் இயற்கை முறை சிறைப்புடைத்து இதே தவமாம். தவத்துக்கு ஒரு இலக்கணம் சொல்றாரு, இதுதான் தவம் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு இடத்தை மேற்கோள் காட்டுறாரு. இது மனவளக்கரை 2வது புத்தகத்துல அருட்தந்தையருடைய அந்த எழுத்துக்கள். இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இந்த குறளை நினைவில் வையுங்கள். மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும். இந்த திருப்பாவை கருத்தை ஒப்பிட்டு பாருங்கள். அப்போ தவம் செய்தவர்கள் எதிர்காலத்தில் பிழை செய்யாதவர்களாக இருக்கவர். ஏன்னா தவம் செய்தவர்கள் எதிர்காலத்தில் பிழை செய்வார்கள் சொன்னா தவத்துக்கு என்ன அர்த்தம் இருக்குது? நீங்க தவம்னு ஒண்ணு பெருசா ஒன்றும் பயப்பட வேண்டாம், சிம்பிளா இருக்கு தவம். நான் சொந்த ஊர் எனக்கு திருநெல்வேலி. திருநெல்வேலிக்காரங்களே கொஞ்சம் கூடுதல் புத்திசாலியா இருப்பாங்க. இந்திரா அம்மா ஒரு அடையாளம். திருநெல்வேலிக்கு ஒரு தனி, அது வாரியார் தான் சொல்ல. இந்த தென்னிந்தியா குறுகிட்டே பாருங்க. அதனால கூர்த்த அறிவுக்கு அடையாளமா அங்க இந்தியாவே கூர்மையாகிட்டே வருதான். திருநெல்வேலி கன்னியாகுமரிக்கு வர வர அந்த கூர்மை தானாவே வருதான். இது வடக்கத்துக்காரங்களை கேலி பண்றதுக்காக நாங்க வச்சிருக்கிற சமாச்சாரம். அது திருநெல்வேலிக்கு ஒரு பெரிய சிறப்பு ஒன்று. இந்த திருநெல்வேலியில சமையல் பண்ற சமையல் கலைஞர்களுக்கு என்ன பேர் தெரியுங்களா? சமையல் பண்றாங்கல்ல சமையல் கலைஞர்கள், அவங்களுக்கு என்ன பேர் தெரியுங்களா? தவசிக்குள்ள இருந்து. அவங்க என்ன தவம் பண்ணாங்க? அவங்க என்ன தவம் பண்ணிட்டாங்க? அவங்க தவசிக்குள்ள பேரு. நீங்க அந்த நுட்பத்தை கவனிக்கணும். நல்ல சமையல் பண்றதா இருந்தா எனக்கு தெரியுமா? முழு சமையல் எனக்கு தெரியும். அது எங்க வீட்டுமா கஷ்டப்படுவாங்க. என்ன குறையினாலும் டான் 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 கண்டுபிடிச்சிடுவோம். இது குறையுது, இது கூடுது, இது கொதிச்சிருச்சு, இன்னும் ஒதுக்கவே இல்லை. அதே கூட கடமை நமக்கு கொடுத்தா வரும். பிரமாதமா சமைப்பேன், சமையல் எனக்கு தெரியும். நீங்க நல்ல சமையல் பண்ணணும்னா அஞ்சரை பெட்டி இல்லாம சமைப்பீங்களா? அஞ்சரை பெட்டி 5 பொருள் உள்ள போட்டு வச்சிருப்பாங்க. மிளகு, சீரகம் இதெல்லாம் உள்ள போட்டு ஒரு அஞ்சரை பெட்டின்னு பேரு. அஞ்சரை பெட்டியை கொண்டு அருமையாக சமைக்கிறவனுக்கு என்ன பேரு? தவசி பிள்ளைன்னு பேரு. இந்த உடம்பு என்ன? இது ஒரு அஞ்சரை பெட்டி. மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற இந்த அஞ்சரை பெட்டியை கொண்டு அருமையாக தன் மனதை எவன் சமைக்கிறானோ அவனுக்கு தவசி பிள்ளைன்னு பேரு. இவனும் சமையல் தான். சமையல்னா என்ன அர்த்தம்? சமையலுக்கு டெபினிஷன் என்ன தெரியுமா? பக்குவம் இல்லாத ஒன்றை பக்குவப்படுத்துவதே சமையல். கரெக்டா? பக்குவம் இல்லாத ஒன்றை பக்குவப்படுத்துவது சமையல். பக்குவம் இல்லாத ஒன்றை பக்குவப்படுத்துவதே தவம். தவம் என்ன? பக்குவம் இல்லாத மனுஷனை பக்குவப்படுத்துது. அந்த பக்குவம் வந்துட்டா மனுஷன் மெல்ல 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 மேல போடும். நீங்க யோசிப்பீங்க, ஏன் நம்ம வீட்லயே தவம் பண்ண கூடாதான்? பண்ண முடியாத இடத்துக்கு தான் ஊடுனே பேரு. தவம் தெரிஞ்சு தப்பா கூட தவம் பண்ண முடியாது. வீட்டுக்குள்ள எந்த நல்ல காரியம் பண்ணாலும் வீட்டை விட்டு வெளியே வந்தாதான் நிர்வாகியா பண்ண முடியும். வீட்டுல நீங்க எப்படி தவம் பண்ண முடியும்? பூஜையே பண்ண முடியாது. வீட்டுல ஒரு நல்ல விஷயம் 4 விஷயம் பேசலாம்னாலே பெரிய பிரச்சனையா போயிடும். அப்போ ஒரு பொது இடத்துல வந்தா அந்த ஏற்கனவே அந்த களம் தூய்மைப்படுத்தப்பட்டிருக்கும். அங்க பொது இடத்துல அந்த எண்ணெய் அறைகள் தூய்மையா இருக்கும்.
அது சில சிஸ்டம் இருக்கு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு விசேஷம் இருக்கு. ஒரு கோயில், ஒரு சர்ச், ஒரு மசூதி, ஒரு அறிவு திருக்கோயில், ஒன்னொன்னுக்கு ஒரு வகையான ஒரு ரீசன் இருக்கு. ஏன் அது ஒளிவுடையதா இருக்குங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த இடத்துக்கு வருகிற போது தவத்தை எளிமையாகவும் சுலபமாகவும் பண்ண முடியும். நமக்கு துரியத்துக்கு போகணும்னா உடனே போக முடியும், இல்லைன்னா போக முடியாது. வீட்டுக்குள்ள இருந்தோம்னு வச்சுங்களேன், துரியம் ட்ரை பண்ணா ஆகியே வராது. இன்னும் அதை விட மூலாதாரத்தை இருந்தா கூட ஆச்சரியப்படுத்துக்க கிடையாது, கீழே போய் இழுத்துக்கிட்டே போகும். இந்த கிராவிடேஷனல் புல் இருந்துகிட்டே இருக்கும். சோ நம்ம இந்த மாதிரி இடத்துல வந்து தவம் செய்கிற போது மனம் பக்குவப்படுகிறது, உலக வாழ்க்கை செம்மைப்படுகிறது. நாம் இந்த உலகத்தில் எந்த தீங்கும் செய்யாத சிறந்த உயர்ந்த மனிதர்களாக மாறுவதற்குரிய வழிமுறை நமக்கு இருக்கிறது. ஒரு 4-5 குவாலிட்டிஸ் இம்ப்ரூவ்மெண்ட், அதான் தவத்துக்கு கிடையாது. உற்ற நோய் நோன்றல், உயிர்க்கு உருகன் செய்யாமை, அற்றே தவத்திற்கு ஒரு. திருவள்ளுவர் சொல்ற, நீ தவம் பண்ணிட்டியா? தவம் பண்ண. உன்னை எவனா திட்டுறாங்க, ஆமா, அவனை பார்த்து என்ன பண்ண? ஒண்ணும் பண்ண. அவன் வாழ்க வளமுடன்னு வாழ்த்திட்டே அப்படின்னா, உற்ற நோய் நோன்றல், உயிர்க்கு உருகன் செய்யாமை, அற்றே தவத்திற்கு. அதான் தவம். தன்னை ஒருத்தன் திட்டுறான், நல்லா சௌக்கியமா நல்லா. இந்த எண்ணம் வர வர அது தவமாக மாறுகிறது. உண்ணாது நோற்பர் பெரியோர், சாப்பிடாம பட்டி கிடந்து தவம் பண்ணுவான். உண்ணா சார், புத்தர் 6 வருஷம் தவம் பண்ணார். 6 years சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது. ஒரு நதியில குளிக்கலாம்னு போனாரு புத்தர், எலும்பும் தோலுமா இருந்தாரு. நதி அடிச்சுட்டு போகுது, ஒரு கிளைய குடிச்சு தன்னை காப்பாற்றிக்க முடியல புத்தரார். ஏன்னா 6 வருஷம் தவம் பண்ணார், சாப்பிடவே இல்லை, உடம்பெல்லாம் எலும்பும் தோலுமா மாறி போச்சு. என்ன பண்ணாரு? குளிச்சவர் நேரா வந்து ஒரு மரத்துல உட்கார்ந்தார். என்ன பண்றோம் நான் முட்டாள்தனமா? 6 வருஷமா வேண்டாம் பண்ணிட்டு இருக்கிறேன், ஒண்ணுமே அடையவே இல்லையே, ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு அன்னைக்கு இரவு முழுக்க யோசிச்சுக்கிட்டே இருந்தார். மறுநாள் காலையில அவர் கண் விழித்தார். அதான் உண்மையிலேயே புத்தர் ஞானம் அடைந்த நாள். புத்தர் எல்லாம் கேட்கிறாங்க, நீங்க என்ன கண்டுபிடிச்சீங்க? ஞானம் அடைஞ்சீங்களா, என்ன கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு. அவர் சொன்னார், அடைவதற்கு எதுவும் இல்லை, இழப்பதற்கு நிறைய இருக்கிறது என்று கண்டுபிடித்தேன். பெரிய மூட்டையை தூக்கிட்டு இருக்கிறேன், அதெல்லாம் இறக்கி வச்சுக்கிறேன். இழப்பதற்கு நிறைய இருக்கு, அடைவதற்கு எதுவுமே இல்லை. இறக்க வேண்டியதெல்லாம் இறக்கிட்டேன். நவ் ஐ அம் கம்ஃபர்டபிள். அதுக்கப்புறம் புத்தர் பட்டினிக்கெல்லாம் கிடக்கிறது கிடையாது. எளிய உணவு சாப்பிடுவாரு, உணவு கொடுப்பாரு, உடம்பை எலும்பு தூரமா வருத்தறது கிடையாது. பட்டி கிடந்தாப்புல தவமாயிடுமா? அது சாப்பிடாம இருக்கிறதுக்காக நிறுத்தல் இருந்தா தவமாயிடுமா? உற்ற நோய் நோந்தல், உயிர்க்கு உருகன் செய்யாமை, அற்றே தவத்திற்கு ஒரு. உண்ணாது நோற்பர் பெரிய, அவர் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பார். எவன் திட்டாலும் சரி, பொறுமையா ரைட், நான் அதை பத்தி கவலைப்படல. இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆனாதான் மனிதன் விலங்கிலிருந்து உயர்ந்து கொண்டு மேலே வருகிறார். கோச்சுக்காதீங்க, சில பேர் சொல்லுவோம் தன்னை பத்தி எப்படி, நான் நல்லவனுக்கு நல்லவன் சார், கெட்டவனுக்கு அவனை விட கெட்டவன் சார். அவன் கத்தியால வெட்டினா நான் துப்பாக்கியால சொல்லுவேன். நல்லவனா இருந்தா நான் மதிப்பேன் சார். நான் அப்படித்தான், மனுஷன் தான் அப்படிதான் சார். நல்லதுக்கு நல்லது, கெட்டதுக்கு கெட்டது. இதான் சார் நம்ம மனுஷன். ஒரு நாய் இருக்கு, நாய்க்கு நீங்க ரொட்டியை தூக்கி போடுங்க, பாராட்டு. நாய்க்கு ரொட்டியை போட்ட பாராட்டு. ஒரு கல் தூக்கி போடுங்க, வேலை கொஞ்சம் கிடைக்கும். இப்ப நாயோட இயல்பு தெரியுமா? நல்லவனுக்கு நல்லவன். நீ ரொட்டி போட்டா பாராட்டு, நீ கல்ல போட்டா கதறிடும். இப்ப அதுக்கும் உனக்கு என்ன வித்தியாசம்? பெரிய பெருமையா சொல்லுவாங்க, நல்லவன் ரொம்ப நல்லவன் சார், கெட்டவன் ரொம்ப கெட்டவன் தான். நீ இன்னும் அந்த 4 கால பிராணியிலேயே இருக்கிறிய ஒழிய இப்படி மாதிரி மேல வரல. கவனிங்க, நான் நல்லவனுக்கு மட்டும் நல்லவன் அல்ல, கெட்டவனுக்கும் நல்லவன் என்றால் தான் நீ மனிதனாகி கடவுளாகி மேலே போகிறாய். இம்ப்ரூவ்மெண்ட், உயர்வோம். ஏகநாத்னு ஒரு ஞானி இருந்தார் வட இந்தியால. ஏகநாத் இவர் கங்கையில போய் குளிக்க போனாருங்க. கங்கையில குளிக்க போயிட்டு குளிச்சுட்டு வெளியே வர்றாரு. கங்கையில போய் நல்லா குளிச்சுட்டு வெளியே வர்றாரு. அந்த ஊர்ல ஒரு பணக்காரன் என்ன பண்ணா, இவருக்கு புகழ் இருக்கு, இவர் புகழை ஒழிக்கணும்னு முடிவு பண்ணி ஒருத்தன் சொன்னான், நீ மட்டும் ஏகநாதரோட கட்டி புரண்டு தெருவில் சண்டை போட்ட, கீழே உழுது சண்டை போட்ட அப்படின்னா உனக்கு 1 பவுன் தரேன். அந்த ஆளை ஊரே காரி துப்பணும், ஓ ஏதாவது பண்ணும். இவன் உடனே என்ன பண்ணா, உட்கார்ந்து இருந்தான். ஏகநாதர் குளிச்சுட்டு கங்கையிலேருந்து வெளியே வந்தார். வாய் நிறைய வெத்தலைப்பாக்கு போட்டுருந்தான், துப்பிட்டான். ஏகநாதர் மேல துப்பிட்டான். அவர் ஒண்ணுமே சொல்லல. யாரோ மறுபடியும் போனாரு, கங்கையில குளிச்சாரு, திருப்பி வெளியே வந்தார், மறுபடியும் துப்பினான். நீங்க நம்ப கூட மாட்டீங்க, இங்க கிரிக்கெட் பிளேயர்லாம் செஞ்சுரி அடிக்கிறானோ இல்லையே, இவன் செஞ்சுரி அடிச்சான் 100 தடவை. எப்படி வருவாரு, எச்ச துப்புவான், குளிப்பாரு, வருவாரு, எச்ச துப்புவான், திருப்பி குளிப்பாரு. அவர் 100ஆவது தடவை குளிச்சுட்டு வந்த உடனே இந்த பயலுக்கு குத்தி திரிந்துச்சு. என்னடா இப்படி ஒரு மகான் ஒண்ணு சண்டைக்கு வர மாட்டேங்கிறான், 100 தடவை எச்ச துப்புறா கூட போச்சுக்காம குளிக்க போறான்னு. ஏகநாதர் வந்த உடனே இவன் ஓடி போய்
காலை தரையா கண்ணை தண்ணி விட்டு, சாமியை நான் மன்னிக்கணும், யாரோ ஒருத்தர் சொன்னா அந்த அக்கம் பையன் நான் பாருங்க உங்களை நான் பண்ணிருக்க கூடாதுன்னு குனிஞ்சு காலை பிடிச்சி அழப்பான். ஏற்கனவே அதுக்கு முன்னாடி என்ன பண்ணார், குனிஞ்சு இவன் காலை பிடிச்சிக்கிட்டார். ஓகேண்ணா, என்ன பண்றீங்கன்னா, நீ என்னை கூப்பிடக்கூடாதுப்பா, நான் தான் உன்னை கூப்பிடணும். ஏன் சாமி நீ மட்டும் இப்படி பண்ணலைன்னா 100 தடவை கங்கையில குளிக்கிற புண்ணியம் எனக்கு கிடைச்சிருப்பா வாழ்க்கை. நான் எங்கேயுமா 100 தடவை கங்கையில போய் குளிக்க போறேன், நீ எனக்கு கண்டு குருப்பா 100 தடவை கங்கையில குளிக்கிற புண்ணியத்தை நீ வாங்கி கொடுத்தியப்பா, நான் எப்படிப்பா ஒன்று நான் குறைவா மதிக்க முடியல. அவன் செஞ்சு மனசு கொஞ்சம் தான் நான் புத்தி கட்டு போச்சு சாமி, புத்தி கட்டு போச்சு. இந்த ஊர் ஒரு பணக்காரன் சொன்னா உன்னை வம்புக்கு விட்டு தெருவில் உருட்டுனா 1 பவுன் தர்றேன்னு சொன்னான். இந்த பவுனுக்கு ஆசைப்பட்டு நான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணேன். இப்பதான் நீங்க ஏக்கனாரை பார்க்கணும், இது நீ முதலையே சொல்லக்கூடாது. உனக்கு 1 பவுன் கிடைக்கும்னா நான் ரவுடிங்கிற பேர் கூட வாங்கிட்டேன். என்னால உனக்கு கொடுக்க முடியாது, எவனோ 1 பவுன் கொடுக்க போறாங்கன்னா அதனால என்ன என் பேர் கெட்டாலும் பரவாயில்லைன்னு உனக்கு அந்த பவுன் வாங்கி கொடுத்துருக்கேன். இது அடுத்த ட்விஸ்ட் அடிக்கிறார் மேல போற. எப்படி இவங்க எல்லாம் திங்க் பண்றாங்க? ஆனா அத்தே தரத்திற்கு உண்டாது ஒருத்தர் தெரியா சொல்லும் இன்னா சொல் ஒருப்பாரி பின்னாலே தரம் பண்ணவங்களுக்கு அந்த குவாலிட்டி வரும். நல்லது பண்ணவருக்கு நல்லது பண்ணுவே, கெட்டது பண்ணவருக்கு கெட்டது பண்ணுவேன்னா நம்ம வளரலன்னு அர்த்தம். இன்னும் மேல போனோம். நீங்க மாமனுடைய வாழ்க்கையை படிச்சா ஆச்சரியமா இருக்கும். ஒரு ஜென் குரு அவரு உட்கார்ந்து இருக்கார், அவருடைய ஆசிரமத்துல ஜென் குரு உட்கார்ந்து இருக்கிறார். ஜென் குருனா புத்தகத்துல ஒரு பிரிவு ஜென், தியானிலிருந்து வந்தது ஜென். அவர் உட்கார்ந்து இருக்கார் ஆசிரமத்துல. ராத்திரி ஒரு 12 மணி இருக்கு, ஒரு திருடன் உள்ள வந்துட்டார். அவருக்கு கிறுக்கு பயம். இவர் ஒரு எளிய துறவி, இவர் ஆசிரமத்துல என்ன இருக்கும் திருடத்துக்கு? 12 மணிக்கு வந்துட்டார். வந்து அவர் தேடின உடனே அவர் கேட்டாரு, என்னப்பா பண்ற? தேடுறேன், ஏதாவது இருக்கா? தேடி ஏதாவது இருந்தா எனக்கு கூப்பிட்டு போறாரு. எனக்கு ஒண்ணு இருக்கிறதா தெரியல, இவனை தேடுறார். சொன்னா என்ன சாமி விளையாடுறாரு, இப்ப வாங்க உன்னோட சேர்ந்து தேடுறேன். எதுவுமே அங்க இல்லை. நீங்க யாரும் நம்ப மாட்டீங்க. அவர் சொல்றாரு, இனிமே நீ வரதா இருந்தா எனக்கு லெட்டர் போட்டு கொடு. அது திருட வரதா இருந்தா லெட்டர் போட்டு வரணும். ஏன் நீ திருடத்துக்கு வசதியா நான் ஏதாவது வாங்கி வச்சிருப்பேன்ல, இப்ப நான் ஒண்ணுமே இல்லாம உட்கார்ந்து இருக்கிறேன், நான் உன்னை ஏமாத்திட்டேன், வீட்டுக்கு வந்து இருந்தாலே உனக்கு ஒண்ணுமே கொடுக்காம அனுப்ப வேண்டியிருப்பாரு. இனிமே நீ வரதா இருந்தா லெட்டர் போட்டு வா, சொல்லிட்டு வா, நான் உனக்கு ஏதாவது வாங்கி வைக்கிறேன் அப்படின்ட்டு சுத்தி பார்த்தா ஒண்ணுமே இல்லை. அவரு மேல ஒரு பெரிய துணி போத்தி இருந்தார். அவர் சொன்னார், எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னா கூட உன்னை வெறுங்கையோட அனுப்புறதுக்கு மனசு வரல, வெளியில குளிருது, நீ ஒண்ணு பண்ணு, இதை நீ போத்திக்கோ அப்படின்னு தான் உடம்புல போட்டு துணியை சுருட்டி அவன் மேல தூக்கி போட்டு, இந்த துணியை நீ போத்திட்டு போ, வெளியில நான் உள்ள இருந்துக்குவேன், எனக்கு ஒன்றும் குளிராது, நீ வெளியே போ, குளிருக்கு வந்து உனக்கு இந்த துணியை போத்திட்டு போலான்னு. அவன் திகச்சிட்டான். அவன் வாசலுக்கு போனப்ப மறுபடியும் இவர் கூப்பிட்டாரு, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? என்ன உனக்கு நான் துணி கொடுத்தனே, நன்றின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போவேண்டாமா? நன்றின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக வேண்டாமா? நீ பாட்டுக்கு போற, இனிமே யாராவது எதாவது கொடுத்தா நன்றி சொல்ல பழகு, போயிட்டோம் போ அப்படின்னு. அவன் போன உடனே அந்த ஜென் கதை முடியுது. ஜன்னலை பிடிச்சிக்கிட்டு இப்படி வானத்தை பார்த்தாராம். அந்த துறவி சொன்னாராம், நிலா தக்க 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 நிலா மின்னுது, முதல்லையே இதை பார்த்துருந்தா இந்த நிலாவை கொடுத்துருக்கலாமே, முதல்லையே இதை பார்த்துருந்தா அந்த நிலாவை கொடுத்துருக்கலாமே. பாருங்க, திருட வந்தவனுக்கு என்ன கொடுக்கலாம்னு தட்டழிகிறான், திருட வந்தவனுக்கு என்ன கொடுக்கலாம்னு தட்டழிகிறான். இதுக்கு நடுவில் வெளியில் ஓடனான் பார்த்தீங்களா, போலீஸ்காரன் பிடிச்சிட்டான். பிடிச்சி நேராக கொண்டாந்து திருநானா, இந்த ஆசிரமத்திலேயும் திருநானா. இவர் சொன்னார் ஒரு வார்த்தை, இல்லையே அவருக்கு நான் அதை அன்பளிப்பாக கொடுத்தேன், அதுக்கு ஒரு சாட்சி, அவர் போகும்போது எனக்கு நன்றி சொல்லிட்டு போனார், நன்றி சொல்லிட்டு போனார். நீங்கள் என்ன ஒரு திருடன்னு சொல்கிறீங்க, இனிமேல் அப்படி சொல்லாதீங்க. போலீஸ்காரன் பிடிச்சிட்டு போய் கடைசியில் விட்ட உடனே நேராக வந்து இவர்கிட்ட சிஷ்யனாக ஜாயின் பண்ணவன் திருடுறதை விட்டான். வாழ்நாள் முழுக்க இவருக்கு சிஷ்யனாகவே இருந்தான். அப்போது திருட வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்தவனை எவ்வளவு பெரிய மாற்றத்துக்கு உரியவராக ஆக்குகிறார்கள் பாருங்க. இதெல்லாம் சான்றோர்கள் ஞானிகளுடைய இயல். மகாவீரர்னு ஒரு சமண மத துறவியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் நிர்வாணமாக இருப்பார், உடம்புல துணி போட மாட்டார். ஏன்? மகாவீரர் முதல்ல அரச பரம்பரையில் இருந்தவர், பட்டு கட்டினவர், நல்ல ஜரிகையோட பட்டு கட்டி அந்த உள்ள இருந்தவர். அதை விட்டுட்டு ஒரு நாள் வராரு, துறவுக்கு வராரு, அதே துணியோட அப்படியே வந்துட்டார், இடுப்பில் கட்டியிருந்த பட்டோட வெளியே வந்துட்டார். இவர் வந்தப்போ ஒரு பையன் இங்கேருந்து வந்து யாசகம் கேட்டான், ஏதாவது கொடுங்கோ அப்படின்னு. ஒரு வினாடி யோசிச்சார். பட்டுன்னு இது 8 முழம் இந்த பட்டு, பாதியா சரேல்னு கிழிச்சார். கிழிச்சு இந்த வச்சுக்க, நீ இதை எடுத்துக்க, பாதி கொடுத்துட்டு பாதி தான் கட்டிக்கிட்டார். கட்டிக்கிட்டு காட்டுக்குள்ளே போய் தவம் பண்ண போனார். இவன் அந்த பட்டு ஜருகை இருக்கு இல்லையா, தங்கம், அதை விற்கிறதுக்கு ஒரு கடைக்கு போனான். அந்த கடைக்காரன் சொன்னா, இது பாதி வேஷ்டி கொண்டார,
இந்த ஜருகையோட இன்னொரு பாதி இருக்கும்ல, ஆமாம், அதையும் கொண்டாந்தா காசு கொடுக்குறேன், நீ கொண்டு வந்து கொடு. இவர் தேடிக்கிட்டு வரான். இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு சின்ன குன்றில் உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்கார் மகாவீரர். இந்த இடுப்பில் பட்டு துணி இருந்தால் தவம் பண்ணும்போது நமக்கு எண்ணம் தப்பாக போயிடும்னு அந்த துணியை களைஞ்சு அந்தாண்ட வச்சிருக்கிறார். வச்சுட்டு ஒரு உட்காந்து மெடிடேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். யார்? மகாவீரர். இவன் திருட்டுத்தனமாக வந்தவன் கேட்டால் இவன் கொடுக்க மாட்டான். இப்போவே இதை எடுத்துக்கிட்டு போகணுன்ற ஐடியாவோட அந்த பாக்கி பாதி துண்டை எடுத்துக்கிட்டு அப்படி ஓடலாம்னு திரும்பினான் பாருங்க, காலில் முள்ளு தைச்சிருச்சு. ஆன்னு கத்தனான். காலில் முள்ளு தைச்ச உடனே ஆன்னு கத்தனான். தவம் கலைஞ்சு எழுந்துட்டார் மகாவீரர். அவனை எப்படி பார்த்தார்? என்னங்க கேட்கணும்? ஏண்டா உனக்கு பாதி கொடுத்துட்டு நான் பாதி இடுப்பில் கட்டியிருக்கேன், அதையும் கொண்டு போறியா? நீ எல்லாம் ஒரு மனுஷன் தான் அப்படி தானே கேட்கணும். மகாவீரர் அவனை இப்படி பார்த்துட்டு சொன்னார், தப்பு பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன். என்ன தப்பு பண்ணிட்டேன்? உனக்கு அப்போவே முழுசாக கொடுத்துருந்தா இந்த முள்ளு உனக்கு தச்சிருக்காது இல்லையா? நான் அல்பத்தனமாக பாதி துணி மேலே நான் வச்ச பற்று, இந்த வார்த்தை கவனிங்க, பாதி துணி மேலே நான் வச்ச பற்று உனக்கு இத்தனை பெரிய துன்பத்தை ஏற்படுத்திருச்சு. நீ அதை எடுத்துக்கிட்டு போ, இனிமேல் நான் நிர்வாணமாகவே இருந்துக்கிறேன், எனக்கு துணியே தேவையில்லைன்னு மகாவீரர் முடிவு பண்ணார். சார், திருட வந்தவனை கூட அவன் காலில் முள்ளு குத்துச்சேன்னு சந்தோஷப்படலை. நான் வைத்த பற்றல்லவா உன்னை இப்படி துன்புறுத்தி விட்டதுன்னு நினைக்கிறாரு. அப்போ எந்த உயர்ந்த நிலைக்கு அவங்கெல்லாம் டிராவல் பண்ணுறாங்க? இவங்க தான் மனிதன்லேருந்து விலங்குலேருந்து மனுஷனாகி மனுஷன்லேருந்து தெய்வங்கிற தன்மைக்கு தன்னை உயர்த்தி கொண்டே போகிறார். மெல்ல மெல்ல மேலே போகிறாங்க. நான் ரொம்ப உதாரணங்களாக சொல்லி புரியறதோட கான்செப்டாக சொல்லி புரிய வச்சு நிறுத்திடுறேன். ஜீசஸ் கிரைஸ்ட் அவருடைய சிம்பல் என்ன? ஒரு கிராஸ். இப்படி ஒரு கிராஸ். ஓஷோ நான் மதிக்கிற மிகப்பெரிய சிந்தனையாளர் ரொம்ப அருமையான ஒரு செய்தி சொல்றாரு. பாருங்க, இது படுக்கக்கோடு, இது செங்குத்தான கோடு. அவர் சொல்றாரு, சராசரியாய் சூசை என்ற தச்சனுடைய மகனாக பிறந்த இயேசு படுக்கை கோடு, ஒரு ஆவரேஜ் ஹியூமன் பீயிங். சராசரி சூசையின் மகனாக வாழுகிற, அந்த தச்சனின் மகனாக வாழுகிற இயேசு என்பவர் ஒரு படுக்கை கோடு. அதிலிருந்து தான் தேவகுமாரர் என்று உயிர்த்தெழுந்து நிற்கிற செங்குத்து கோடு இருக்கிறது, அது கிறிஸ்து. இயேசு படுக்கை கோடு, கிறிஸ்து செங்குத்து கோடு. படுக்கை கோட்டிலிருந்து செங்குத்து கோடாக மாறுவதுதான் ஒரு சிலுவையின் அடையாளம். சராசரி மனிதனிலிருந்து தேவனின் குமாரன் என்று தன்னை கண்டறிவதுதான் உண்மையான ஞானத்தின் அடையாளம். இந்த இயேசு கிறிஸ்துங்கிறதுக்கு ஒரு டெஃபினேஷன் புதுசாக சொல்றார். இயேசு கிறிஸ்துவாக மாறுதல். எப்படி? தான் தேவனுடைய குமாரன் என்று தன்னை கண்டறிதல். அதாவது தானே தெய்வம் என்கிற அந்த உணர்வை மனதிலே பெறுதல். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். டோட்டலாக இன்னைக்கு ரிலிஜன் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு கேட்டால், சென்டிமெண்ட்ஸை உண்டு பண்ணுது, நம்பிக்கைகளை உண்டு பண்ணுது, விதவிதமான பிலீஃப்ஸ் இதெல்லாம் உண்டு பண்ணுது. ஆனால் மனுஷனை உயர்த்துவதற்கு அது என்ன பண்ணுதுன்னு பார்த்தா ரொம்ப கம்மியாக இருக்கு, ரொம்ப கம்மியாக இருக்கு. நாங்கள் ஃப்ரான்ஸ் போயிருந்தோம். இந்த ஃப்ரான்ஸில் ஒரு போட்டு, இன்னொரு 5 நிமிஷம் எனக்கு டைம் இருக்குது, ஒரு சரியாக இன்னொரு 5 நிமிஷம் இருக்குது. நீங்கள் கடிகாரம் பார்க்குறீங்களோ, நான் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். நாங்கள் ஃப்ரான்ஸ் போயிருந்தோம். ஒரு போட்டில் அந்த ரைன் ரிவர், அந்த ரிவரில் உள்ள போட்டில் போகிறோம். அந்த கைடு ஒன்று சொன்னான். என்ன சொல்கிறேன், ஒரு பிரிட்ஜு அதுக்கு கீழே போகுது, ஏகப்பட்ட பூட்டாக போட்டு தொங்க வைக்கிறான். ஒரு காலத்தில் இருந்திருக்கு, அதோடைய அடையாளமாக இப்போ கொஞ்சம் மட்டும் தொங்குது. அந்த கைடு ஒரு விளக்கம் சொன்னான். என்ன சொன்னான், சார் இங்கே பூட்டை பூட்டிட்டு சாவியை இந்த ரிவரில் எரிஞ்சுட்டா பொண்டாட்டி புருஷன் பிரிய மாட்டாங்க சார், அதனால நாங்கள்லாம் பூட்டிட்டு சாவியை தண்ணியில் போட்டுருவோம் அப்படின்னா. இப்போ இது அறிவு உடைய ஒரு பிரெஞ்சு மக்களுக்கு ஒரு பூட்டு சாவிலையா வாழ்க்கை இருக்குது? பூட்டை பூட்டிட்டு சாவியை தொலைச்சுட்டா பொண்டாட்டியை பிரிய மாட்டானா, பொண்டாட்டி புருஷனை பிரிய மாட்டாளாம். இது விட இன்னொரு டாப், இன்னொரு பிரிட்ஜு கீழே படகு போகுது. அவன் சொல்கிறான், இங்கே வந்து காதலனும் காதலியும் கணவனும் மனைவியும் ஒருவர் முத்தமிட்டு கொண்டா வாழ்நாள் முழுக்க பிரிய மாட்டாங்கன்னா. எனக்கு ஒரு கியூரியாசிட்டி, இந்த போட்டில் எவன் பிரியாமல் இருக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னு நான் பார்த்தா ஒரு பையன் கூட அந்த ட்ரையலில் ஈடுபடலை. ஏன் எல்லாருமே பிரியணுங்கிற ஐடியா இருக்காங்க, ஒரு பையன் கூட பிரிஞ்சிடப்படாதுங்கிற ஐடியாவில் இல்லை. நான் அப்போ தான் யோசித்தேன், மூட நம்பிக்கை என்பது எங்கோ படிப்பறிவில்லாத மக்களுக்கு தான் வருங்கிறது இல்லை, படித்து உலகத்தை ஆட்டி படைக்கிற இங்கிலீஷ்காரன், பிரெஞ்சுக்காரன், ஜெர்மன்காரன் இவனுக்கு தானே இருக்குது. ஏதோ ஒரு வகையில் மூட நம்பிக்கை இருக்கு, சென்டிமெண்ட்ஸ். நான் சொல்கிறேன், அந்த கோணத்தில் பாருங்கள், நிறைய ரிலிஜன் சென்டிமெண்ட்ஸை உண்டு பண்ணுதே ஒழிய சென்ஸ் உண்டு பண்ணலையே. சென்ஸ், இவன் விழிப்படைவதற்கு தேவையான அந்த அறிவு அதை ஏற்படுத்தவே இல்லையே.
அப்போ விழிப்படைவதற்கு சென்டிமெண்டோடு கூடிய ரிலிஜன்ஸை விட சென்ஸோட கூடிய ரிலிஜன் இனி வருங்காலத்தில் தேவைப்படுவதாக மாறிக்கொண்டே இருக்கிறது.